வேலங்குடி கோயில் நகரத்தார்களின் குலதெய்வ கோயில்களில் குறிப்பிடத்தக்க ஒரு கோயில் வேலங்குடி கோயில். வேலங்குடி கோயிலில் அருளாட்சி புரியும் சிவபெருமானுக்கு கண்டீஸ்வரர் என்று பெயர், அம்மைக்கு காமாட்சி என்று பெயர். இந்த திருக்கோயிலுக்கு 18/6/1937 திருக்குட நன்னீராட்டு விழா நடந்தது. கோயிலுக்கு தென்புறம் ஊருணியும், ஊருணியின் மேல் கரையில் தேசிக நாராயண பெருமாள் கோயிலும் தட்சிணாமூர்த்தி கோயிலும் இருக்கின்றன. இந்த கண்டீஸ்வரர் கோயில் பழங்காலத்திலே வெளியிலே பழைய கோயிலாக இருந்தது. பின்னாலே அதை பிரித்து கொண்டு வந்து இப்போதுள்ள இடத்தில் இந்த கோயிலை நகரத்தார்கள் கட்டியிருக்கிறார்கள். கலியுகம் 3819, அதாவது கிபி 718 பாண்டிய மன்னனால் நகரத்தார்களுக்கு கொடுக்கப்பெற்ற கோயில் வேலங்குடி கோயில். இது சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியிலே இருந்து திருச்சி செல்லும் சாலையில் கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. கோட்டையூருக்கும் பள்ளத்தூருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் அந்த காலத்தில் வேல மரங்கள், அதாவது வேப்ப மரங்கள் அதிகம் இருந்தன. ஆலும் வேலும் பல்லுக்குருதி என்பார்கள். வேல மரங்கள் அதிகமாய் இருந்ததுனால இதுக்கு வேலங்குடின்னு பேர் வந்து. இந்த கோயிலை சேர்ந்த நகரத்தார்கள் கருங்குளம், காரைக்குடி, தேவகோட்டை, பட்டமங்கலம் ஆகிய ஊர்களில் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுடைய புள்ளி கிட்டத்தட்ட 50 புள்ளிகள் ஆகும். இந்த கோயில் நகரத்தார்கள் கேரள சிங்கவள நாடாகிய பாலையூர் நாட்டில் வேலங்குடியான தேசிக நாராயணபுரத்தில் கழனி நல்லூருடையார் என்று தங்களை குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள். இந்த ஊர் பகுதி கேரள சிங்கவள நாட்டு பாலையூர் என்ற இடத்தில் இருக்கிறது. இங்கே உள்ள ஒரு ஊரணியில உள்ள கல்வெட்டு இந்த பகுதியை பாளைய நாட்டை சேர்ந்த வேலங்குடி என்றும், வேலங்குடி ஊருணி ஆவணம் பாலை நாட்டாரும் வேலங்குடி ஊராரும் என்றும் குறிப்பிடுகின்றன. நகரத்தார்களுக்கு நானாதேசிகள்னு பேர். பல ஊர்களுக்கும் சென்றவர்கள். இந்த நகரத்தார் வணிக குழுவினரோடு தொடர்பு கொண்டதால் இந்த ஊர் தேசிக நாராயணபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள பெருமாள் கோயிலுக்கு தேசி நாராயண விண்ணகரம் என்று பெயர். இங்கே அருள் புரியும் திருமாலுக்கு தேசி நாராயண பெருமாள் என்று பெயர். நம்ம மறந்துடக்கூடாது, பிள்ளையார்பட்டி பிள்ளையாருக்கு தேசி விநாயகர்னு பேர். சூரக்குடியிலே சிவபெருமானுக்கு தேசிக பெருமான்னு பேர். இதையெல்லாம் இந்த நானா தேசிகள் என்பதை வைத்து வழங்கப்பட்ட பெயர்கள். இந்த மூலவரான கண்டீசர் சதுரமான கருவறையில் சதுரமான ஆவுடையில் வீற்றிருக்கிறார். கருவறைக்கு வெளியில் அழகான கஜலட்சுமி காட்சியளிக்கிறார்.
சதுரமான கருவறை, சதுரமான ஆவுடையார், உயரமான பீடத்தில் கண்டீசர். கருணை பொழியும் திருமுகத்தோடு கண்டீசர் காட்சியளிக்கிறார். காமாட்சி அம்மனின் கருவறை சதுர வடிவில் இருக்கிறது. அன்னை நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறாள். 2 கைகள், ஒன்றில் நீலோற்பல மலர், மற்றொன்று தாழ் கையாக லோல முத்திரையாக வேண்டுவார்க்கு வேண்டும் வரம் தரும்படி அன்னை காட்சியளிக்கிறாள். வா வா என்று கொடிமரம் அழைக்கிறது. அருகிலே நந்தியம்பெருமான் பதிபீடம். தொடர்ந்து போனால் கண்டீசரின் கருவறை கிழக்கு நோக்கி இருக்கிறது. இந்த கோயிலின் சிறப்பு என்னன்னு கேட்டா, நடராஜர் சபையிலே நடராஜாவுக்கு பக்கத்திலே ஒரு யோக தண்டம் வைத்து வழிபடப்பட்டு வருகிறது. இது மாணிக்க வாசகர் கொடுத்த யோக தண்டம் என்று கூறுகிறார்கள். நகரத்தார்களுக்கும் மாணிக்க வாசகர்களுக்கும் உள்ள தொடர்பு மிக குறிப்பிடத்தக்க ஒன்று. தட்சிணாமூர்த்தி சந்நிதி தெற்கு நோக்கி காணப்படுகிறது. முன்புறம் அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்த 2 தூண்கள் இருக்கின்றன. பதஞ்சலியாரும் வியாக்கரபாதரும் முன்புறம் அடியில் காணப்படுகிறார்கள். இந்த கோயிலுக்கு முன்னால ஒரு பிள்ளையார் இருக்கார். அவரை எல்லாரும் சொக்கட்டான் விநாயகர்னு சொல்றாங்க. நமக்கு ஆச்சரியமா இருக்கு. சொக்கட்டான் விநாயகர்னா அவர் என்ன சொக்கட்டான் ஆடினாரா? அப்படி இல்லை. அவருக்கு சொல் கேட்டான் விநாயகர்னு பேர். அந்த காலத்துல இந்த பிள்ளையாரை வண்டியில ஏத்தி இந்த ஊர் வழியாக பக்கத்து ஊருக்கு கொண்டு சென்றார்கள். இந்த இடத்துல அந்த வண்டி பழுதடைந்து விட்டது. ஊரிலே நின்று விட்டது. விநாயகரை கீழே இறக்கி வச்சுட்டு வண்டியை பழுது பார்த்தார்கள். அதுக்கப்புறம் விநாயகரை தூக்கி வண்டியில் வைக்க நினைத்து தூக்கினார்கள். பிள்ளையார் அசையாமல் கல்லு பிள்ளையாராக உட்கார்ந்து விட்டார். பக்தர்களை காப்பாற்றி அவர்கள் சொல் கேட்டு அருளுவதால் இவர் சொற்கேட்டான் விநாயகர் என்று போற்றப்பட்டார். இப்பொழுது சொக்கட்டான் விநாயகராக ஆகிவிட்டார்.
ஏனைய நகர கோயில்களைப் போல இங்கேயும் பைரவர் வழிபாடு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பைரவருக்கு 2 வாகனங்கள் இருக்கின்றன. மேற்கு பக்கத்திலே அடிமுடி காணா அண்ணாமலையார் லிங்கோற்பவராக காட்சி தருகிறார். இந்த கோயிலுக்கு பின்னால் சுத்தி வருவோமேயானால் மிக சிறப்பான முறையில் சமயக்குறவர்களான 4வருடன் சேக்கிழாரும் சேர்ந்து 5வராக காட்சியளிக்கிறார்கள். மேற்கூரையில் ராசி சக்கரம் இருக்கிறது. சின்ன சின்ன தூண் சிற்பங்களாக ஒரு பக்கம் அழகாக குழலூதும் கண்ணன் காட்சி அளிக்கிறார், ஒரு பக்கம் ஆஞ்சநேயர் காட்சி அளிக்கிறார், முனிவர்கள் காட்சி அளிக்கிறார்கள். வடக்கு பக்கத்திலே சண்டிகேஸ்வரர் சந்நிதி, உள்பிரகாரத்தில் சித்தி விநாயகர், துர்க்கை, சுப்பிரமணியர், வள்ளி, தெய்வானை, நவகிரகங்கள், சந்திரன், சூரியன் ஆகியோருக்கு சிற்றாலயங்களும் மேடைகளும் அமைக்கப்பட்டு எதிரிலே ஒரு ஊருணி முறையாக பராமரிக்கப்பட்டு இவ்வளவு சிறப்புகள் பெற்ற வேலங்குடிக்கு வாருங்கள். சொக்கேட்டான் விநாயகரை கும்பிடுங்கள். உங்கள் சொல்லை கேட்டு உங்களுக்கு அருள் புரிவார். தேசிக நாராயண பெருமாளை கும்பிடுங்கள். நகரத்தார்கள் சைவத்தையும் வைணவத்தையும் பேணி காப்பாற்றியவர்கள். இதற்கு எடுத்துக்காட்டாக இளையாற்றங்குடியிலேயே கலனிவாச பெருமாளுக்கு தனி கோயில் இருக்கிறது. இங்கே தேசிக நாராயண பெருமாளுக்கு தனி கோயில் இருக்கிறது. கண்டீசரை கண்டு வழிபடுங்கள்.